ஒரு நாளைக்கு 15 கோடி சம்பளமா? காஸ்ட்லி வில்லனாக உருவெடுத்த கமல்ஹாசன். உலக நாயகன் கமல்ஹாசன் ஹீரோவாக நடிக்க வாங்கும் சம்பளத்தை விட வில்லனாக நடிக்க டபுள் மடங்கு சம்பளம் வாங்கியிருக்காரு. அதை பத்தி இந்த தொகுப்புல பார்க்கலாம் வாங்க. நாடு முழுவதும் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படங்கள்ல கல்கி 2 திரைப்படமும் ஒன்று. பிரபாஸ் நாயகனாக நடித்த கல்கியின் 2ஆம் பாகம்தான் இது. நாக் அஸ்வின் இயக்கிய இந்த படத்துல கமல்ஹாசன் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. அவரின் கேரக்டர் முதல் பாகத்துல ஒரு கேமியோ போல் அமைஞ்சிருந்தாலும் 2ஆம் பாகத்துல மிகப்பெரிய அளவில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுது. தற்போது கல்கி 2 படத்தின் ஷூட்டிங்கில் பிஸியாக உள்ளார் கமல்ஹாசன். இந்த படத்துக்காக கமல் பெறும் சம்பளம் குறித்து நடிகர் யூகி சேது பேசியிருக்காரு. கல்கி 2 படத்துக்காக 20 நாட்கள் நடிக்க கமலுக்கு 150 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டுச்சு. சாரோட பிறந்த நாளுக்கு இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் நீங்க தான் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாளைக்கு $1 மில்லியன் சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னேன். உடனே அவர் என்னை கல்கி தயாரிப்பாளர் அஸ்வினி தத்திடம் அழைத்து சென்றார். நான் அவர்கிட்டையும் இதையே சொன்னேன். அதுக்கு அவர், கமல் சார் வெறும் 10 நாட்கள் தான் கால்ஷீட் கொடுத்தார் அப்படின்னாரு. அப்படியானால் ஒரு நாளைக்கு $2 மில்லியன் கமல் சார் சம்பாதிக்கிறாரு. கல்கி 2898 AD என்ற முழு பெயருடன் இந்த திரைப்படம் ஜூன் 27, 2024 அன்று வெளியானது. கல்கி உலகளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் 739 கோடி ரூபாய் வசூல் செஞ்சது. 2ஆம் பாகத்தோட படப்பிடிப்பும் தொடங்கியுள்ளது. தற்போது கமல்ஹாசன் மற்றும் அமிதாப் பச்சன் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படமாக்கப்பட்டு வருது. 2ஆம் பாகத்தில் அமிதாப் பச்சனின் புகைப்படங்கள் சமீபத்தில் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. பிரபாஸ் படத்துல கமல்ஹாசன் சுப்ரீம் யாஸ்கின் என்ற கதாபாத்திரத்துல நடிச்சாரு. நாக் அஸ்வின் இந்த படத்தை இயக்கியுள்ளார். கல்கி 2 திரைப்படத்தில் கமல்ஹாசன், பிரபாஸ் மட்டுமின்றி பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சனும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தின் முதல் பாகத்துல நாயகியா நடித்த தீபிகா படுகோன் அதன் 2ஆம் பாகத்திலிருந்து விலகிட்டாங்க. அவருக்கு பதிலாக நடிகை சாய் பல்லவியை நடிக்க வைக்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு வருது. கல்கி முதல் பாகத்தை போல் அதன் 2ஆம் பாகத்திலும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த படம் அடுத்த ஆண்டு திரைக்கு வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுது.